ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டும் கேட்டிருந்தீங்க. அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கு விருப்பப்பட்ட டைமில் எப்படி கேன்சல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணால் மட்டும் போகாது. நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். நீங்கள் எஸ்ஐபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த எஸ்ஐபி டேட்டில் திரும்பவும் உங்கள் அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதில் கரெக்டாக வித்ட்ரா பண்ணும்போது வித்ட்ரா பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஐபி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எஸ்ஐபியும் கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் எல்லாம் காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட கரண்ட் வேல்யூ என்ன, அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதோட டீட்டெயில் எல்லாம் தனித்தனியாக வரும். ஒவ்வொரு கம்பெனியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாம் வரும். ஸோ இதில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ 3 1 by 1 எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கம்பெனி அமௌண்ட், அதாவது எந்த கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டை வித்ட்ரா பண்ணி அமௌண்ட்டை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் மோர் வித்ட்ரா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். அந்த வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் அண்ட் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்னு காட்டும். இன்வெஸ்ட்டில் இருக்கீங்களா வித்ட்ரா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வித்ட்ரா பண்ண போகிறோம். கீழே வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். அந்த வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து இந்த எண்டில் வந்து காட்டும். ஸோ கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதில் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 வந்து உங்களுக்கு டோட்டலாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட் எடுக்கணும்ல, உங்களுக்கு பாதி தேவை 25,000 தேவை, அதை மட்டும் எடுக்கணும்னாலும் இதில் என்டர் அமௌண்ட்டில் கொடுத்து 25,000 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன்னா 25,000 வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். பாக்கி அமௌண்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அதிலே தான் இருக்கும். நமக்கு திரும்ப அதில் ஸ்டே இன்வெஸ்டடாக திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வித்ட்ரா ஃபுல் அமௌண்ட் அப்படின்ட்டு. அதில் ஆல்ரெடி டிக் இருக்கும். அந்த டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அமௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கீழே வித்ட்ரா ஃபுல் அமௌண்ட் அப்படிங்கிறத டிக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு டிக் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனில் உங்களோட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் டாப்பில் இருக்கும். கரெக்ட் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ண அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் சம்மரி அப்படின்னு இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு, என்ஏவி அமௌண்ட் கரெக்டாக எக்ஸப்ட் என்ஏவி டேட், எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். சாரி, எந்த டேட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் கிரெடிட் டேட், எந்த டேட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கும். இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் டிபின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபின் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே ரீஜென்ரேட் டிபின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா டிபின் ஜென்ரேட்டட் யுவர் 6-digit TDSL பின் ஹேஸ் பின் சென்ட் டு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸுக்கு வந்து டிபின் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிபின் வந்து என்டர் பண்ணணும். கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு டிபின் வந்திருக்கும். அந்த டிபின் என்டர் பண்ணிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட டிபின் என்டர் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்டர் ஓடிபின்னு இருக்கணும். உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு திரும்ப வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபை பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து வெரிஃபை கொடுத்ததுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிபின் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துடும். டிபின் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கண்டினியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு விட்ராவல் ஆயிடுச்சு. விட்ராவ் ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு இதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் வந்து விட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் வந்து பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரும், எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக இதில் இருக்கும். எந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இப்போ வந்து விட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து விட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப உங்களோட ஏஞ்சல் அப்ளிகேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆர்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆர்டர்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் நீங்கள் கடைசியாக விட்ராவல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இருக்கும் விட்ராவல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட டீட்டெயில் ஃபுல்லாக காட்டும். அதாவது எந்த டேட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து உடனே கிரெடிட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அந்த டேட்டெல்லாம் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கணும். நீங்கள் இதில் விட்ராவல் பண்ணால் மட்டும் உங்களோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடியாது. நீங்கள் எஸ்ஐபி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எஸ்ஐபியை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை கேன்சல் பண்ணி வித்ட்ரா பண்ண ஃபுல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து வித்ட்ரா மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது எஸ்ஐபி கேன்சல் பண்ணணும். நீங்கள் எஸ்ஐபி கேன்சல் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து அடுத்து உங்களுக்கு எஸ்ஐபி டேட் வரும்போது திரும்பவும் உங்களுக்கு ஆட்டோபே செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து எவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க அந்த அமௌண்ட் திரும்பவும் மந்த்லி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வித்ட்ரா பண்ணால் மட்டும் போகாது, எஸ்ஐபி கேன்சலும் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். எஸ்ஐபி கேன்சல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திரும்ப நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஸ்ஐபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் நீங்கள் என்னெல்லாம் எஸ்ஐபி வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது வந்து காட்டும். ஸோ இப்போ நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்தீங்களோ அந்த எஸ்ஐபியை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ அந்த எஸ்ஐபியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஸ்ஐபியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். எடிட் எஸ்ஐபி, ஸ்கிப் நெக்ஸ்ட் எஸ்ஐபி அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட், கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் எஸ்ஐபி அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த எஸ்ஐபி வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற கேன்சல் எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு இது கேட்கும், எதனால் நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எஸ்ஐபி நாட் ஏர்னிங் எக்ஸப்டட் ரிட்டர்ன், எனக்கு நான் எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் எஸ்ஐபி அப்படின்னு இருக்கும். அந்த கேன்சல் எஸ்ஐபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு எஸ் கேன்சல் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் எஸ் கேன்சல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட எஸ்ஐபி வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மந்த்லி அந்த அமௌண்ட் வந்து பிடிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துட்டீங்க. எஸ்ஐபியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இனி மந்த்லி உங்களுக்கு அமௌண்ட்டும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷனில் எப்படி வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபுல் ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. Thank you.